இந்த நேரத்துல நாம நம்ம பார்க்க போகிறோம். வந்திருக்கிறவங்க கண்டிப்பா ஸ்டே வித் அஸ், கடைசி வரைக்கும் இருந்து நீங்க ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லுமா நான் உங்களை அழைக்கிறேன். இந்த நாளிலே இந்த வாரத்துல நம்ம எடுத்துக்கொண்ட தீமே அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். லூக்கா 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் நேத்தே உங்களுக்கு சொன்னேன். அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். எதற்காக வந்து சேர்ந்தார்கள்? அவருடைய வசனங்களை கேட்க வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லி சகையை வைத்து நான் நேற்று பேசினேன். ஸோ அதுக்கு அண்டர்ல பாத்தீங்கன்னாக்கா பல நல்ல ஒரு வித்தியாசமா டாபிக்கை நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன். இந்த நாளில எதற்காக வந்தார்கள், ஜனங்க எதுக்காக வந்தார்கள்? முக்கியமாக முதல் காரியம், நான் சொல்ல வேண்டிய காரியமே பாவ மன்னிப்பு, மீட்புக்காக வந்தார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில அப்படின்னா என்னன்னு தெரியாம இருந்தது. நம்ம பாவத்தை வந்து கணக்கில்லாம செஞ்சுக்கிட்டே போலாமா? பாவத்தை வந்து அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கிடையாதா? பாவத்துல வந்து இப்படியே தான் நம்ம போய்கிட்டே இருக்கணுமா? அப்படின்லாம் அநேக நினைப்பது உண்டு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு பாவம் செய்யலாம் போல. இன்னைக்கு பாவம் செய்யறவங்க, குடிக்கிறவங்க பாருங்க, கேட்பார் மேய்ப்பார் கிடையாது. போதைப் பொருள் எடுக்கிறவங்க கேட்பார் மேய்ப்பார் கிடையாது. ஏன் அவங்க மட்டும் மனசுக்குள்ள, நம்மளுடைய இருதயத்துல, நம்முடைய ஒவ்வொரு செயல்களில எத்தனை பாவங்களை ஆண்டவரை நம்ம துக்கப்படும். ஸோ அந்த பாவத்தின் மீட்பு எங்க கிடைக்கும்? பாவத்திலேருந்து நான் வெளியே வரத்துக்கு எங்க கிடைக்கும்? குடியிலேருந்து வெளியில வரத்துக்கு இன்னைக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ஸோ டிஅடிக்ட் பண்றாங்க, அங்க போயிட்டு அந்த ஏதோ மருந்து சாப்பிட்றாங்க, ஒரு அளவுக்கு அதுல இருந்து வெளியே வராங்க. ஸோ இந்த பாவம் முற்றிலுமான நிறைய சில ஜெப குறிப்புகளை நான் பார்ப்பேன். நான் பாவத்துல மாட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படி வெளியே வரணும்னு தெரியல, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாவத்தின் மீட்புக்காக சிலர் வந்தாங்க ஆண்டவரை தேடி. அவங்களுக்குள்ள நாங்க எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள இருந்ததுனால எல்லாம் செஞ்ச மாதிரியே செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே, ஒரு பாவ மன்னிப்பு இல்லையே அப்படின்ட்டு வந்தவங்க, ஆண்டவர்கிட்ட வந்தவங்க பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ரத்தத்தினால, அவர் சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தத்தினால பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த பாவ மன்னிப்பை கொடுத்துட்டு அவர் நமக்கு நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். வேதத்துல மட்டும்தான் சொல்லப்படுகிறது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு. வேதத்துல மட்டும்தான் சொல்லுது, வேற எங்கேயுமே சொல்ல. வேற எதுலாம் நீங்க போத்தீங்கன்னா கர்வாண்டுவாங்க. என்ன, அந்த பாவத்துக்கு பதிலாக நீ வந்து இன்னொரு காரியத்தை நீ செஞ்சினாக்கா சரியாயிடும் அப்படின்வாங்க. ஆனா நம்மளுடைய வேதத்துல நம்ம பாவத்தை அறிக்கையிடும் போது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அப்படின்ட்டு சங்கீதம் 32ல கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த பாவ மன்னிப்புக்காக நிறைய பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தரை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். யாருனாக்கா, ரொம்பவே நான் அட்மையர் பண்ற இந்த லேடிய, உலகமே ஒதுக்கி வச்சாலும் ரொம்ப ரொம்ப அந்த லேடியை பத்தி யோசிக்கும் போது, நான் இந்த சண்டே கூட நான் அந்த லேடியை பத்தி தான் நான் பேசினேன். ஆனாலும் இன்னைக்கு நான் பேசும்போது வித்தியாசமான முறையில நான் பேச போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல அந்த பெண் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போறா, அவ ஒளிஞ்சு மறைஞ்சு, சொசைட்டிக்கு தெரியாம, சமுதாயத்துக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டு அவ தண்ணி எடுக்க போறான் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவ 5 முறை அவ வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறா. அவளை சந்திக்க வேற வழியா இயேசு போகிறாரு. இயேசுவுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு. என்ன, ஆனா ஆண்டவர் சமாரியா நாட்டுக்குள்ள போக மாட்டாங்களாம். ஆனா ஆண்டவர் அந்த சமாரியா நாட்டுக்குள்ள வேற வழியா போகிறாரு. சீஷருங்க கூட தான் இருக்கிறாங்க. 5 முறை டிவோர்ஸ். அதாவது 16வது வசனத்துல 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றால், இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. சோ தட் மீன்ஸ் 6 புருஷர்கள். ஆண்டவர் சொல்றாரு, 5 புருஷர்கள் அவ சொல்றா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. சோ டிவோர்ஸ் ஆனவங்க கிட்ட, அதாவது நம்ம பேசக்கூட யோசிப்போம். ஒரு தடவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களா, அப்படியா டிவோர்ஸா அப்படின்ட்டு ஒரு ஷாக்ல பார்ப்போம். இப்ப இருக்கிற சமுதாயம் அப்படிதான் பார்க்கும். ஒரு தடவை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, 2 தடவை டிவோர்ஸ் ஆச்சு, இன்னும் ஷாக்கா பார்ப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சமுதாயத்துல 5 முறை டிவோர்ஸ் பண்ணி 6வது முறையும் இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல சொல்லிட்டு, அதாவது எப்படி யோசிக்க வைக்குதுனாக்கா, இவ 4 முறை டிவோர்ஸ் ஆனவ 5வது புருஷன் கூட இருக்கிறா. 5வது புருஷனும் 4 முறை 5 முறை, அதாவது
5வது கல்யாணமும் பண்ணிட்டு இப்போ இருக்கிறது புருஷன் அல்லன்னு சொல்லும் போது அந்த 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 திருமணமும் அந்த அந்த இடத்துல பார்க்குறோம். 5வது புருஷன், 5 புருஷர்கள் இருந்தார்கள் பார்க்குறோம். ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இந்த காலத்துல ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணா அப்படியா அப்படின்னு பார்க்குற சொசைட்டில, இந்த சமுதாயத்துல இவ சமாரியா ஸ்திரீ 5 முறை இருந்து 6வது உன் புருஷன் அல்ல சொல்லும் போது, என்னுடைய கேள்விய 4 முறை, 5 முறை, 4வது முறை, 5வது முறையும் உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன்கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி என்ன? உன்கிட்ட அப்படி என்ன இருந்தது? என்னை யோசிக்க வச்ச ஒரு கேள்வி இது. ஏன் இந்த பெண்ணை போயிட்டு திரும்ப 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 இவங்க போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமணம் பண்றாங்க, அல்லது வச்சுக்கிறாங்களோ, எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அவகிட்ட என்ன இருந்தது? அழகு இருந்ததா? பணம் இருந்ததா? தெரியல. இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 2026ல நம்முடைய சமுதாயம் ஒரு தடவை டிவோர்ஸ் பண்ணவங்களே திருப்ப கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி பேசுவாங்க அவங்கள பத்தி. ஆனா இவங்கள பத்தி யோசிக்காம நம்ம சில நேரத்துல யோசிப்போம் பார்த்தீங்களா? எப்படி இவங்கள்ட்ட பேசுறது? இப்ப இருக்கிற சமுதாயம் பயங்கரமான சமுதாயங்க. நான் பார்க்கிறேன் பல பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல 5 புருஷர்கள், இப்ப இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல. என்னம்மா உன்கிட்ட ஸ்பெஷாலிட்டி? நீ என்ன எப்படி இருந்த? உன் வாழ்க்கையில என்ன பணம் இருந்துச்சா? அப்படிப்பட்ட ஒரு அழகு இருந்ததா? நான் எப்படி கன்க்ளூஷனுக்கு வந்தேனாக்கா, ஒருவேளை ஏமாந்துட்டாலோ, அன்புக்காக ஏங்கி ஏமாந்துட்டாலோ அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அன்புக்காக அதாவது அதாவது 6வதும் உனக்கு புருஷன் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. 6 ஆண்களும் ஏன் இந்த பெண்ணை நேசித்தாங்க? ஏன் இந்த பெண்ணை ரகசியமா கல்யாணம் பண்ணாங்க? ஸோ ஒரே ஒரு கன்க்ளூஷனை நம்ம பார்க்கலாம்னாக்கா, அன்பை கொடுத்து ஏமாந்துருப்பா. ஒரு தடவை கல்யாணம் பண்ணியிருப்பா, ஒதுக்கி வச்சிருக்கோம் சமுதாயம். 2வது தடவை பண்ணியிருப்பா, ஒதுக்கி வச்சிருக்கோம் சமுதாயம். நீ எங்க எதிர்க்கவே வராதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அவ தண்ணியை எடுக்க கூட பயந்துகிட்டு அவ போனான் அந்த இடத்துல. அந்த ஒருவேளை ஏமாந்து இருக்கலாம். கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றம். இன்று அநேகர் பார்த்தீங்கன்னாக்கா தங்களுடைய வாழ்க்கையில அன்பை கொடுத்துட்டு ஏமாறுறவங்க ஓஎஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்பை கொடுத்துட்டு உலகமே அன்புக்கு ஏங்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த உண்மையான அன்பு அவங்களுக்கு தெரியல. இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கூட அவங்க என்ன பண்றாங்க? அன்பு கிடைக்குமா, அன்பு கிடைக்குமா? ஆனா நான் சொல்றேன், ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆண்டவரை ருசி பார்த்துட்டு அந்த அன்பை ருசி பார்த்தவங்க உலகத்துல எந்த அன்பையும் மதிக்க மாட்டாங்க. எந்த அன்பையும் மதிக்க மாட்டாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். நீ கண்ணை மூடினா கூட ஐயோ இந்த அன்பு என்கிட்ட வரலையே, இந்த சைடு நீ யோசித்தா கூட ஐயோ இந்த அன்பு என்னை நேசிக்க மாட்டுதே. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நான் தெரிஞ்சு கொண்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, உலகத்தின் அன்பு மாயே, உலகத்தின் அன்பு வீண்தான். நீங்க இவங்க நேசிப்பாங்க, அவங்க நேசிப்பாங்க, என் புருஷன் நேசிப்பான், என் பிள்ளைங்க நேசிப்பாங்க, எல்லாரும் நேசிப்பாங்க. நம்ம உட்காந்துட்டு இருந்தா கடைசியில நம்ம தான் ஏமாந்துக்கிட்டு உட்காந்துருப்போம். இவளுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்திருக்கும். இவளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 5 புருஷர்கள் வந்து போயிருக்கிறாங்க. 6வது உனக்கு புருஷன் நல்ல ஆண்டவர் சொன்னாரு. சோ இந்த இடத்துல அவளை தேடிக்கிட்டு வந்திருக்கிறார் ஆண்டவர். ஏன்னாக்கா அவளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னாக்கா பலவிதமான ஏமாற்றங்கள். அவ அவ அவளுடைய வாழ்க்கையில அந்த ஏமாற்றங்களை பார்த்து அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு தன்னுடைய தன்னுடைய வாழ்க்கையில அவ வந்து தண்ணி எடுக்க வரானாக்கா, 6வது உனக்கு புருஷன் அல்ல, 7வது வந்து அங்க கணத்துக்கிட்ட ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. இவர்கிட்ட நான் பேசணுமா? யோசிச்சிருப்பா, கண்டிப்பா யோசிச்சிருப்பா. இவர்கிட்ட நான் பேசணுமா? இவர்கிட்ட நான் பதில் சொல்லணுமா? நான் தண்ணி எடுக்க வந்திருக்கிறேன், அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி நினைச்சிருப்பாருன்னா, நீ உன் அன்பெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்துட்ட, 7வது ஆளா நான் உன் வாழ்க்கையில வரேன். 7வது ஆளா நான் உன் வாழ்க்கையில வரேன். 6 பேர் உன்னை ஏமாத்திட்டாங்க. ஆனா 7வது ஆளா நான் உன்னுடைய வாழ்க்கையில வர்றேன், வந்து உன்கிட்ட பேசுறேன், என் வசனத்தை கேளு. இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை கேட்கதான் இன்னைக்கு பஞ்சங்க. இன்னைக்கு ஆண்டுடைய வசனத்தை நம்ம கேட்கும் போது நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அப்போ அப்படி அந்த ஏமாற்றத்தை அவளுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணும்போது அவளிடம் என்ன இருந்ததுன்னு கேட்கும் போது அவளிடம் அப்படி என்ன இருந்துச்சு? இயேசு வந்து அவள்கிட்ட பேசுறதுக்கு அவகிட்ட அப்படி என்ன இருந்தது? 5 புருஷங்க வந்தாங்க, 6வது உன் புருஷன் அல்ல, நீ ஏமாந்துட்ட. 7வது ஒரு ஆள் வந்து அங்க கனத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஐயோ இவருமா, இவர்கிட்ட நான் பேசணுமா என்ற ஒரு ஏக்கத்தோட அவ போயிருப்பா கண்டிப்பா தண்ணி முள்ள. அந்த இடத்துல அவகிட்ட என்ன இருந்தது? அப்ப இயேசு கிட்ட
ஒரு கேள்வி கேட்கலாம். ஆண்டவரே, நீர் அங்க போகிறதுக்கு, நீர் வந்து அந்த கிணத்துக்கிட்ட போயிட்டு அந்த பெண்ணுகிட்ட பேசுறதுக்கு அவகிட்ட என்ன இருந்தது ஆண்டவரே? ஏன் போய் பேசுனீங்க? என் மனசுல தோணுத நான் பேசுறேன். ஏன் நான் இங்க போய் அங்க பேசுறீங்க? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவகிட்ட ஒரு தாகம் இருந்துச்சு. அவகிட்ட ஒரு தாகம் இருந்தது. அவகிட்ட ஒரு வெறுமை இருந்தது. அவகிட்ட உடைந்து போன ஒரு உள்ளம் இருந்தது. அவகிட்ட ஒரு எல்லாராலும் ஒதுக்க வச்சு ஒரு வெட்கம் இருந்துச்சு. அவகிட்ட ஒரு ஏக்கம் இருந்தது. என்னை யாரு நேசிப்பா? என்னை யாரு நேசிப்பா இந்த உலகத்துல? அவகிட்ட ஒரு முகவரி இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. பிரியமானவர்களே, இதை யோசிக்கும் போது என் புள்ள அரிச்சுது எனக்கு. இத நான் நினைக்கும் போது தேடி வந்தவருங்க, அவர் வசனத்தை தேடி வந்தவர ஏமாந்தவங்கள ஒரு நாளுங்க, ஒரு நாளுங்க, ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆண்டவர்கிட்ட இந்த கேள்விய கேட்கதான் முடியாது. ஆனா ஏன் ஆண்டவரே கனத்தடியில போய் உட்காந்தீங்க? சீஷருங்கெல்லாம் உங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. நீங்க ஒரு பெண்ணோடு பேசுறீங்க. 5 புருஷங்க அவங்க கிட்ட என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. 6வது உனக்கு புருஷன் அல்லதான். ஆக மொத்தத்துல நீ ஏமாந்துட்டதான். ஆனா 7வது ஆளா நீங்க போறீங்களா ஆண்டவரே? என்ன பார்த்தீங்க? எஸ். ஆண்டவர் சொன்னாரு, அவகிட்ட ஒரு வெறுமையான ஒரு தாகம், ஒரு வெறுமையான ஒரு வெட்கம், உடைந்து போன ஒரு உள்ளம், ஏக்கம். என்னை யார் நேசிப்பா? உண்மையான அன்பு இந்த உலகத்துல கிடைக்குமா? உண்மையான அன்பு இந்த உலகத்துல கிடைக்குமா? பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் இந்த உலகத்துல உங்க அன்பை கொடுத்துட்டு ஏமாந்து போய் கிடக்குறீங்கனாக்கா, அந்த அன்பை போல ஒரு உண்மையான அன்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. அவர் அன்பை கொடுக்கிறவர். அவர் அவர் அவளுடைய முகவரியே கிடையாதுங்க. அவளுக்கு எதுவுமே கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. அவளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய வாழ்க்கையை மாத்தினாரு. கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய வாழ்க்கைய மாத்தி போடுறாரு. ஒருவேளை நீங்க எங்கேயோ மறைந்து போய் கிடக்கலாம். எங்கேயோ நீங்க உட்கார்ந்து செலவழித்து கொண்டு இருக்கலாம். மேபி யூ மே ஃபீல் லோன்லி. மேபி நீங்க எங்கேயோ ஓரம் கட்டி உட்கார்ந்து, நான் வெறுமையா இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு கேள்வியில உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு நான் வெறுமையா இருக்கிறேன், அன்பை கொடுத்துட்டு நான் ஏமாந்து போய் கிடக்கிறேன். உலகத்தின் அன்பு மாயே. பிரியமானவர்களே, ஆண்டவர் அவளை தேடிட்டு போனாரு. அவளும் ஒரு தாகத்தோடு வந்தா ஆண்டவர்கிட்ட. நேத்து பார்த்தோம், பரிசேயரும் ஆயக்காரர், அந்த பரிசேயர்கள், அந்த ஜனங்கள்லாம் அவர்கிட்ட அவருடைய வசனத்தை கேட்க வந்தார்களாம். இங்க அவ தாகத்தோடு அலைஞ்சிட்டு இருக்கிறான். இருட்டுல, யாரும் பார்க்காத நேரத்துல, வெளிச்சம் இல்லாத நேரத்துல. என்ன ஆண்டவரை பார்த்தீங்க? 6 புருஷங்க பார்த்துட்டு போயிட்டாங்க அவளை. நீங்க என்ன ஆண்டவரை பார்த்தீங்க? அவகிட்ட தாகத்தை பார்த்தேன். இன்னைக்கு வெறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏதோ தேவையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உலகம் என்ன நேசிக்காதா? என் வீட்டார் என்ன நேசிக்க மாட்டாங்களா? என் புருஷன் என்ன நேசிக்க மாட்டானா? என்னுடைய மனைவி என்ன நேசிக்க மாட்டாங்க? என் பிள்ளைகள் என்ன நேசிக்க மாட்டாங்க? தயவு செய்து சொல்றேன். அதுக்காக நீங்க உட்கார்ந்து அப்படியே ஏங்கிக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டோட சொல்லுங்க, உங்க அன்போடவா கர்த்தர் தேடிட்டு வந்தாரு. அவருடைய வார்த்தையை கேட்டாங்க. அவ தாகத்தோடு வந்தா. எல்லாவற்றையும் மாற்றதாங்க அந்த ஆண்டவர் 7வது நபரா அவருடைய வாழ்க்கையில வந்தாரு. 7வது நபரா வந்தாருங்க. சும்மா விடல. அவருடைய தலையெழுத்தையே மாற்றி போட்டாரு. மாற்றி போட்டு அவளுடைய வாழ்க்கையே மாற்றி போட்டாருங்க. ஒளிந்து கடந்த அவளுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தையை கேட்ட உடனே, அவருடைய வசனங்களை கேட்ட உடனே, அவருடைய வாழ்க்கையில என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் செஞ்சா? என்ன தெரியுமா ஆண்டவர் அவரை செஞ்சாரு? அவ வாழ்க்கையில வந்த உடனே ஆண்டவரை நம்பினா. she believed. ஆண்டவர் அவ நம்பினா. யாரா இருந்தாலும், ஒருவேளை இயேசுவை பார்க்க நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்கனாக்கா, நம்புங்க. உலகத்தின் அன்பை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. உலகத்தின் அன்பை ஏங்கிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை ஃபெயில் பண்ணிடும். நீங்க மறைஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்துடும். நீங்க ஏங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் வந்துடும். கர்த்தரின் அன்புக்கு நம்ம ஏங்கும் போது ஆறுதல் பட்டுக்கிட்டே இருப்பாரு, வந்துகிட்டே இருப்பாரு.
உனக்குள்ள இருக்கிற தாகத்தை அவர் தெரிஞ்சிருக்குது. அவருக்கு தாகம், உனக்குள்ள இருக்கிற தாகம் அவருக்கு தெரியும். காட் நோஸ். எந்த ஒரு தர்ஸ்டில, எந்த ஒரு தாகத்துல நீ இருக்கிறன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். எப்படிப்பட்ட தாகத்துல நீ இருக்கிறன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். 5 பேர் சும்மாவா? 6 பேர் சும்மாவா? 6வது உன் புருஷன் நல்லன்னு ஆண்டவர் உன் சொல்லிட்டாரு. 7வதா நான் வந்திருக்கிறேனே. என்ன ஆண்டவரை பாத்தீங்க? என்ன ஆண்டவரை பாத்தீங்க? வெறுமையை பாக்குறேன். இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கிறோம், பைபிளை வாசிக்கிறோம், ஒரு வெறுமையோடு இருக்கிறாங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு வெறுமையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்குள்ள கிரியே இல்லையே. நான் செய்யற ஜெபங்கள் கேட்கப்படுகிறதா? இன்னைக்கு என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, நான் செய்யற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறாரா? வெறுமை. ஆண்டவரை ஏத்துக்கிட்டு இருந்திருக்கலாம், ஆண்டவரை நேசிக்கலாம், ஆண்டவரோடு பேசலாம். என உலுக்கி எடுத்த காரியம் இன்னைக்கு ஆண்டவர் 7வது நபரா அந்த மகளுடைய வாழ்க்கையில போலனாக்கா, ஏசப்பா என்ன நடந்திருக்குமோ? ஆண்டவர் சமாரியா ஸ்திரியை மட்டும் சந்திக்க போகல, சமாரியாவையே சந்திக்க போனார். சமாரியா யாரு? அவ ஆண்டவருடைய வாழ்க்கை வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவ நம்பின உடனே அவளுடைய வாழ்க்கையில நடந்தது, உடனே சுவிசேஷத்தை, ஊழியத்தை கர்த்தர் அவ கையில கொடுத்தாரு. எடுத்துட்டு ஓடுறா. சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஓடுறாங்க. ஆண்டவர் 2வது அவருக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. இப்போ அவ ஓடுறா. ஒரு மேசியா வந்தாரு. நம்ம வாழ்க்கையில எப்பயோ இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. எப்பயோ நம்ம ஏத்துக்கிட்டோமே அந்த இயேசுவை. எப்பயோ என்னுடைய வாழ்க்கையில வந்தாரு. என்னென்னமோ வந்து எனக்கெல்லாம் சொன்னாரு. நான் திரும்ப ஐம் கோயிங் பேக் டு என்னத்துக்கு போறேன்? ஃபர்ஸ்ட், 2வது, 3வது, 4வது, 5வது அப்படின்னு நான் ஆண்டவரை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இயேசுவை நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேண்டாம், பரவாயில்ல, எனக்கு இந்த உலகத்தின் அன்பு தான் வேணும். அவ அப்படி இல்லை. உலகத்தின் அன்பை டைவர்ஸ் பண்ணுவ கடைசியா 7வது ஆண்டவரை பிடிச்சுக்கிட்டு சமாரியா தேசத்துக்கு அவ சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போனா. ஆண்டவர் உனக்குள்ள வந்திருக்கிறாருனாக்கா, ஆண்டவர் உனக்குள்ள உண்மையாகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறாருனாக்கா, ஆண்டவருடைய அன்படி உண்மையாவே ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறானாக்கா, முதல் நீ செய்கிற காரியமே சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லுவேன். 2வது உனக்கு கொடுக்கிற அழைப்பு மாறாதது. ஏன்னா அந்த அன்பை உண்மையா டேஸ்ட் பண்ணவங்க உலகத்துக்குள்ள போக மாட்டாங்க. உலகத்தின் அன்பை தேடி போக மாட்டாங்க. ஐயோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க கோச்சிப்பாங்களோ, அவங்க யாருமே ப்ளீஸ் பண்ண மாட்டாங்க. அவ எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனால்தான் 1வது, 2, 3, 4 அந்த மாதிரி அவ வாழ்க்கையில ஏமாந்துகிட்டே இருந்தா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நிறைய பேர் ஆண்டவரை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. வந்த இயேசுவை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரை ஏத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? ஆண்டவரை நான் வெறுமையா இருக்கிறேன், நான் தாகத்தோடு இருக்கிறேன்னா அவர் வரலையே. ஆண்டவர் சொன்னார், என்னைக்கோ உன் வாழ்க்கையில வந்துட்ட, நீ தான் என்ன டைவர்ஸ் பண்ணிட்ட, நீ தான் என்ன தூக்கி எறிஞ்சிட்ட. அது ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆண்டவரை தூக்கி எறிஞ்சவங்களா தூக்கி எறிகிறோம். நிறைய நேரங்களில தூக்கி எறிகிறோம். 3வது காரியம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரை வசனத்தை கேட்டோன்னா, அவருடைய வார்த்தைகளை கேட்டோன்னா, ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? உணர்த்துதலின் ஆவியை கொடுக்கிறாரு. உணர்த்துதல் ஆவி என்னது? அது முதல்ல அவ தூக்கி சுமந்து கொண்டிருந்த குடத்தை கீழே வைக்கிறாங்க. கீழே வச்சுக்கிட்டு ஓடுறா. அந்த குடத்தை கீழே, உங்க பாரத்தை ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க பாரத்தை கீழே வைப்பீங்க. நீங்க சுமக்க மாட்டீங்க. ஏன்னா அவரு, நான் உன்னை சுமந்துக்கிறேன், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை ஏந்தினேன், உன்னை சுமப்பேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். உன்னை ஏந்தினேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை சுமப்பேன் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை சுமந்து கொண்டிருக்கும் போது, அப்போ இன்னைக்கு உண்மையான அன்பு நான் இருக்கதா இல்லையான்னு யோசிங்க எல்லாருமே. கர்த்தரை நான் உண்மையா நேசிக்கிறேன்னா, அந்த நேசிக்கிற இடத்துல நான் யாரை வச்சிருக்கிறேன்? அந்த அன்பை, அந்த உண்மையா ஆண்டவருக்கு கொடுக்கிற அன்பு கொடுக்கிற இடத்துல நான் யாரை வச்சிருக்கிறேன்? என்னுடைய புருஷனையா, என்னுடைய மனைவியையா, என்னுடைய பேரண்ட்ஸையா, என்னுடைய பிள்ளைகளையா, அல்லது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டையா, என்னுடைய பாய் ஃப்ரெண்டையா, நான் யாரை வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல? யார் இருக்கிற அந்த இடத்துல? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வசனங்களை கேட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வெறுமையா இருக்கிறீங்கனாக்கா, நீ ஆண்டவரை தூக்கி தள்ளி போட்டுட்டீங்க. நிறைய முறை தள்ளி போட்டாச்சு. அவன் ஆண்டவர் வந்தாருங்க. 7வது நபரா ஆண்டவர் வராருங்க. 6வது உனக்கு புருஷன் நல்லன்னு சொல்லிட்டு 7வது நபரா வந்து
என்ன ஆண்டவரே பார்த்தீங்கன்னாக்கா, வெறுமைய பார்த்தேன். அவகிட்ட ஒரு பெரிய தாகத்த பார்த்தேன். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல, "உனக்கு நான் ஜீவ தண்ணீர தர வந்திருக்கிறேன்றாரு ஆண்டவர்." ஜீவ தண்ணீர். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, யாரா இருந்தாலும் வெறுமையா இருக்கிறீங்கனாக்கா, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் அன்புக்காக ஏங்கி 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 இன்னைக்கு நான் வெறுமையா உட்கார்ந்துட்டு இருக்கிறேனாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்குது. அவளுக்கு மொத்தத்துல அவளுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? பாவ மன்னிப்பு அவளுக்கு கிடைத்தது. பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பினுடைய உறுதி நமக்கு வேணும். அந்த பாவ மன்னிப்பு எனக்குள்ள இருக்குது. அந்த பாவ மன்னிப்பு ஆண்டவர் குடுத்திருக்கிறாரு சொல்றீங்கனாக்கா, ஐ சரண்டர் ஆல்வேஸ் ஆண்டவருக்கு. நான் சரண்டர் பண்ணிடுவேன். ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன் ஆண்டவர. ஆண்டவரே, நீங்க தான் முதல். உங்கள தவிர அடுத்தது தான் எல்லாமே எனக்கு. யாரா இருக்கட்டும். என்னுடைய புருஷனா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், என்னுடைய சொந்த பந்தமா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் தான் ஆண்டவரே. நீங்க சொல்ற வார்த்தைக்கு மட்டும் தான் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க தான் ஆண்டவரே. ஏன்னா என்ன மீட்டு கொண்டவர். பாவத்துல பாவ மன்னிப்பை எனக்கு கொடுத்தவர் அவர். என்ன எத்தனையோ எத்தனையோ பேருக்குங்க பயங்கரமான பாவத்துல இருந்தவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தவருக்கு நான் எப்படி அவரை டைவர்ஸ் பண்ண முடியும்? அவர் எப்படி நான் இன்னைக்கு வெறுமையா இருக்க முடியும்? அவர் என்னை எப்படி தாகமா பார்க்க முடியும்? அவர் என்னை எப்படி உடைந்து போன பர்சனா பார்க்க முடியும்? யோசிக்கலாமா? யோசிக்கலாமா? யோசிக்கிறீங்கனாக்கா அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அவர் வரட்டும், வரட்டும். அந்த அந்த ஆண்டவர் வரட்டும். ரொம்ப ஒரு அழகான ஒரு தாட்டு எனக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தது இந்த தாட்டு. இத இத நான் பேசும்போதே எனக்கு அப்படியே உண்மையாகவே நான் உழுக்கப்பட்டேன். ஆண்டவரே உங்க அன்பு எவ்வளோ பெருசப்பா. ஆண்டவரே எவ்வளோ பெரிய அன்பு எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நிறைய பேர் அதை விட்டு விட்டு தூர போறாங்க. அப்படியே சரண்டர் பண்ணி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல ஜெபிக்கலாமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஏசப்பா, 7வது நபரா வந்தீங்க. பாவத்துல இருந்து மீட்டுக்கிட்டீங்கப்பா. உலகமே தூக்கி போட்ட சூழ்நிலையில, உலகமே நீ வேண்டாம், நீ நீ உன்னை பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல, உலகமே இன்னைக்கு டிவோர்ஸ்னால வித்தியாசமா பார்க்குற உலகம் இது. 5 டிவோர்ஸ். 7வது ஆளா ஆண்டவர் வர்றாரு. அவருடைய வாழ்க்கையில மாற்றி போடுறாரு, மாற்றத்தை கொடுக்கிறாரு. பிரியமானவர்களே, இது வரைக்கும் நம்மளை வழி நடத்தின தேவன் ஒரு நாளுமே நம்மள கைவிட மாட்டார். அந்த அன்பை மட்டும் பாக்குறீங்கனாக்கா வாங்க செபிக்கலாம். இந்த பாடலை கேட்கும் போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா ஆண்டவரே என்னால முடியாது, நான் ஏமாந்து போய் கிடக்குறேன் இந்த உலகத்துல. உலகத்தின் அன்புக்காக திரும்ப திரும்ப போய் நான் விழுறேன். திரும்ப திரும்ப போய் நான் விழுறேன். நான் சொல்றேன், உலகத்தின் அன்புக்காக நீங்க விழுறீங்கனாக்கா தோத்துருவீங்க, தோத்துருவீங்க. இயேசுவை வைங்க. இயேசுவை நேசிக்கிறீங்கனாக்கா உங்க அன்புக்காக எல்லாரும் ஏங்கி ஓடி வருவாங்க. பார்க்க ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறோம்னாக்கா ஆண்டவர் விட்டு தூரமே போகாதீங்க. ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்துல நம்ம அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜெபிக்கலாம் வாங்க இந்த சேனல்ல புதிதாக வந்திருப்பீர்களானாலும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமா நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு கூட வல்லமையாய் பேசுகிற தேவன். ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகளோடு பேசுறார். உண்மையாகவே அதை யோசிக்கும் போது, ஆண்டோடைய அன்பை பத்தி யோசிக்கும் போது, நிறைய பேரு அன்புக்காக ஏங்கி ஏங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ, என்னை நேசிக்க மாட்டாங்களா, என்னை பார்க்க மாட்டாங்களா, என்னை சிரிக்க மாட்டாங்களா, என்னோடுக்குள்ள பேச மாட்டாங்களான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வாழ்க்கையில கத்துக்கொண்ட ஒரு காரியம் என்னன்னாக்கா, கர்த்தரை நேசிங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. முதல் கர்த்தரை நேசிங்க. இயேசுவை நேசிக்கிற, உண்மையா நேசிக்கிற, வாயளவு இல்ல, முதலிடம் சீக் ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் என் இருதயத்துல நான் வைத்தாலே, அவரை நேசிக்கும் போது உலகமே உங்களை பார்த்து நேசிக்கும். பிரியமானவர்களே, என் வாழ்க்கையில நான் அனுபவித்த காரியங்கள், என் வாழ்க்கையில இதை நான் உண்மையாகவே சொல்றேன். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவரை ஃபர்ஸ்ட் நேசித்து பாருங்க. இயேசுவை நேசிங்க, ஆண்டவரை நேசிங்க. அப்பா நீங்க தான் ஆண்டவரை, நீங்க தான் இயேசு சுவாமி. எல்லாத்தையும் நிறைய பேசுறதோட அவர்கிட்ட நிறைய பேசுங்க. நம்ம நினைப்போம்ல, நம்மளை நேசிக்கிறவங்க கிட்ட நிறைய உட்காந்து பேசணும்னு நினைப்போம்ல, அது உண்மையாகவே ஒரு பெரிய தப்பான காரியம். அவர்கிட்ட பேசுங்க நிறைய. எல்லாரும் உங்ககிட்ட ஓடி வந்து பேசுவாங்க, எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. உங்க முகத்திலேயே கர்த்தர் அந்த ஒரு அழகையும், அவங்க முகத்திலேயே உங்களுடைய முகத்துல ஆண்டவர் அந்த சாயலை கொடுப்பார். அந்த ஒரு சாயலை கொடுத்து எல்லாரும் உங்களை நேசிக்கும்படி செய்வார். பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க.
ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கனாக்கா, ஒருத்தருமே அவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம நடக்கும்போது, கர்த்தர் நமக்கு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். நீங்க தயவு செய்து கடைசி வரைக்கும் இருந்து இந்த ஜெப குறிப்புகளை நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருந்து நீங்க ஜெபியுங்க.